கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு ஏசியா 53வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம குட் ஃப்ரைடே வரைக்கும் அவருடைய சிலுவையை குறித்து நிறையா டிவோஷன்ஸில் தியானம் பண்ணலாம். ஏசியா 53வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட முதல் பகுதி 10வது வசனம் வரைக்கும் கடந்த காலங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். ஸோ அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனமாக தான் இதை பார்க்குறோம். பட் தீர்க்க தரிசனம் ஏசியாவுக்கு கொடுக்கப்படும் பொழுது சிலுவை இன்னும் நிகழவில்லை. இது எதிர்காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கணும். அப்படி இருந்த போதிலும் ஏன் ஏசியா 53வது அதிகாரம் கடந்த காலங்களில் நிகழ்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு அதனுடைய பதில் ஏசியா 52:13 ஆரம்பிக்குது. ஸோ இந்த சங்கீதம், அதாவது இது ஒரு தாசனின் சங்கீதம். இந்த சங்கீதம் ஏசியா 52:13 53 கடைசி வசனம் வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஏசியா 52:13 எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் நிற்கிறார். அவர் தீர்க்க தரிசனத்தை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையிலும் அவருடைய ஆளுகையிலும் நின்று கொண்டு சிலுவையை பார்க்குறார். ஸோ ஏசியா அங்கே நின்று பார்த்து இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது இது கடந்த காலங்களில் நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கிறது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அநேகம் ஜாதிகளை மேல் தெளிப்பார். 52:15 அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்களுடைய வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் அநேக ராஜாக்கள் அவரை கண்டு வியந்து போவார்கள். ஸோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தீர்க்க தரிசனத்தை எழுதுறதுனால ஏசியா 53:1 10வது வசனம் வரைக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் பவுல் ரோமர் 11வது அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனங்களில் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறான். இஸ்ரவேலர்களில் ஒரு பங்கு இன்றைக்கு கடின மனதுண்டாயிருக்கிறார்கள். ஸோ அவரை விடுவிக்கக்கூடியவர் எருசலேமில் வரும்பொழுது அவர் யாக்கோபிலிருந்து அவபக்தியை நீக்கி அந்த தேசத்தை இஸ்ரவேலர்களை ரட்சிப்பார். ரைட்? ஸோ அந்த தருணம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை தருணம். ஸோ அவர் வரும்பொழுது சியோன் மலைக்கு அவரை குத்தினவர்கள் தங்கள் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல புலம்புவாங்க. அவர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தலைச்சன் பிள்ளைக்கு துக்கம் கொண்டாடுறது போல அவரை பார்க்கும் பொழுது துக்கித்து போவார்கள். ஸோ அன்னைக்கு இஸ்ரவேலர்கள், இது சக்கரியா 12:10 எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஒசியா 3வது அதிகாரம் 5வது வசனம், இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள், தங்களுடைய கர்த்தரை தேடி வருவார்கள், தாவீது ராஜாவை தேடி வருவார்கள், அவருடைய நன்மைக்காக அஞ்சுண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு தேசமானது முழுவதுமாக ரட்சிக்கப்படும். அந்த தேசத்திற்கு இவர் 1000 வருட அரசாட்சியை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் ஏசியா நிற்கிறார். ஸோ சகரியா 13:1 எழுதியிருக்கு, ஒரு ஊற்று. ரைட்? எப்படி நம்ம ஊற்றுல நம்மளுடைய அழுக்கெல்லாம் கழுவுறோம், ரைட், நின்னா போகிறோம், அதுபோல் தாவீதின் வம்சத்தாருக்கும் எருசலேமின் கொடிகளுக்கும் சகரியா 13:1 ஒரு ஊற்றானது திறக்கப்படும். அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் முழுவதுமாக நீக்கி அந்த தேசத்தை ரட்சிப்பார். ஸோ அந்த இடத்துல இருந்து ஏசியா எழுதும் பொழுது, அதாவது 52:13 எழுதும் பொழுது ஏசியா 53வது அதிகாரத்தை கடந்த காலமாக மாத்திரம் பார்க்கல, இது மெய்யாகவே நிகழ்ந்த ஒரு வரலாற்று சரித்திரமாகவும் ஏசியா பார்க்குறான். அதனால தான் 53:4 மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ தொடர்ச்சியாக ஏசியா 53வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். ஆமென். தேங்க்யூ.